யோவேல் வேத ஆராய்ச்சிக்கு மறுபடியுமாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. என்ன இது? குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையே என தோன்றலாம். அதற்கு பதிலாக தான் இன்றைய வேத பாடம் இருக்க போகிறது. எதற்காக பூச்சிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இது எவைகளை குறிக்கிறது? இதனுடைய அர்த்தங்கள் தான் என்ன? இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என கேட்கவிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வயல்வெளிகள், செடிகள், மரங்கள் இவைகள் மூலம் தேவன் சொல்லும் காரியங்கள் தான் என்ன என்பதையும் ஆராயப் போகிறோம். கேட்பதற்கு ஆவலோடு இருக்கிறீர்களா? தியானிப்போம் வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இதற்கு முந்தைய வேத ஆராய்ச்சியில் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 1 அதிகாரம் 3 வசனம் வரை தியானித்தோம். இன்று யோவேல் 1 அதிகாரம் 4 வசனம் முதல் 13 வசனம் வரை பார்க்க போகிறோம். வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா இல்லை, என்றாலும் அவை கூட்டமாக செல்கின்றன. அவை ஒரு படையைப் போல முன்னேறுகின்றன என்று பார்த்தோம். யோவேல் 1 அதிகாரம் 4 வசனம் வாசிக்கிறேன். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இங்கே 4 வெவ்வேறு சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி. சிலர் இவை 4ம் வெவ்வேறு பூச்சிகளை குறிப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இதற்கு உறுதியான ஆதாரம் இல்லை. இந்த வசனம் வெட்டுக்கிளிகளின் அடுத்தடுத்த அழிவு அலைகளை உருவகமாக விவரிக்கிறது என்று கூறலாம். பச்சை புழு என்றால் கொறித்து அழிப்பது. எபிரேய மொழியிலே வெட்டுக்கிளிக்கு அர்பே என்று பெயர். இது வெட்டுக்கிளிகளில் பெருமளவில் இருப்பதையும் இடம்பெயர்ந்து செல்வதையும் பெரிய கூட்டமாக நகர்வதையும் குறிக்கிறது. பச்சை கிளி என்றால் நசுக்கி அழிப்பது என்று அர்த்தம். முசுக்கட்டை பூச்சி என்றால் விழுங்கி அழிப்பது என்று பொருள். இந்த 4 சொற்களுமே வெட்டுக்கிளியையும் அதன் செயல்களையும் விவரிக்கின்றன. வெட்டுக்கிளிகள் ஒரு படையைப் போல கூட்டமாக நகர்கின்றன. முதலில் விமானங்கள் வந்து குண்டுகளை வீசுகின்றன. பின்னர் பீரங்கிகள் வந்து எல்லா பகுதிகளையும் அழிக்கின்றன. அப்பொழுது பெரிய பகுதிகள் பாழாகி விடுகின்றன. ஆனால் இன்னும் மீதம் இருக்கின்றன. பின்னர் காலாட்படை வருகிறது. இது 3வது குழு. அவர்கள் மீதமுள்ளவற்றை எடுத்துக்கொள்கிறார்கள். இறுதியாக துப்புரவு தொழிலாளர்கள் வருகிறார்கள். அவர்கள் எஞ்சியிருந்த மிகச்சிறிய மீதியையும் துப்புரவாக துடைத்து எடுத்துக்கொள்கிறார்கள். ஆகவே இங்கே 4 சொற்களும் வெட்டுக்கிளிகளின் வெவ்வேறு கூட்டங்களை விவரிக்கின்றன. அவைகளுக்கு தலைவன் இல்லை, அரசன் இல்லை, லெப்டினன்ட்ஸ் இல்லை, சார்ஜன்ட்ஸ் இல்லை. ஆனால் அவை ஒரு படையைப் போல நகர்கின்றன. தேவன் வெட்டுக்கிளிகளை பெரும்பாலும் நியாய தீர்ப்புக்காக அனுப்புகிறார். ஆனால் இங்கே ஏற்பட்ட பாதிப்பை நாம் இயற்கையான அழிவுக்கு ஒப்பிடலாம். ஆகவே இது ஆண்டவரின் நியாய தீர்ப்பு இல்லை. ஆனால் இது இஸ்ரவேல் மக்களுக்கு, அவர்கள் தேசத்துக்கு ஆண்டவர் கொடுத்த எச்சரிக்கை என்று நான் நம்புகிறேன். தீர்க்கதரிசனங்களை எழுதிய தீர்க்கதரிசிகளிலே யோவேல் முதன்மையானவர். எலியா வாழ்ந்த காலகட்டத்தில் இவரும் வாழ்ந்திருக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். எலியா வடக்கு ராஜ்யத்தை எச்சரித்து தீர்க்க தரிசனம் சொன்னபோது யோவேல் தெற்கு ராஜ்யத்திற்கு வர இருக்கும் நியாய தீர்ப்பை குறித்து எச்சரித்தார். இவரது தீர்க்க தரிசனம் நாடக பாணியிலே அமைந்துள்ளது. யோவேல் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு, அதாவது தெற்கு ராஜ்யத்திற்கு வர இருக்கும் நியாய தீர்ப்பை சொல்லிவிட்டு பின் கர்த்தரின் நாளில் வர இருக்கும் இறுதி நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்லுகிறார். பொதுவாக அந்த காலத்தில் எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து எதிர்காலத்திற்கு கடந்து செல்லும் முறையை பயன்படுத்தினார்கள். கர்த்தரின் நாள் என்பது வேதாமத்தில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஆனால் மிக முக்கியமான ஒரு வார்த்தையாகும். இந்த வார்த்தையை முதலிலே பயன்படுத்தியவர் யோவேல் தான். அவர் கர்த்தரின் நாள் என்றால் என்னவென்று மிக தெளிவாக விளக்குகிறார். அவருக்கு பிறகு வந்த மற்ற தீர்க்கதரிசிகள் அந்த நாள் என்று சொன்னாலே போதும், அது எதை குறிக்கிறது என்பது புரிந்து கொள்ளப்பட்டது. இப்பொழுது நான் இந்த அதிகாரத்தின் பின்பகுதியில் இருந்து சில காரியங்களை சொல்கிறேன். யோவேல் உள்ளூரில் வெட்டுக்கிளிகளால் உண்டான சேதத்திலிருந்து மகா உபத்திரவ காலத்துடன் தொடங்கும் கர்த்தரின் நாளை பற்றி பேச போகிறார். மகா உபத்திரவ காலம் எவ்வாறு தொடங்குகிறது? அது வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொல்லப்பட்ட 4 குதிரை வீரர்களுடன் தொடங்குகிறது.
முதலில் சமாதானம் பூமியிலிருந்து எடுக்கப்பட போகிறது. பின்னர் போர் வெடிக்கிறது. அதைத் தொடர்ந்து பஞ்சம். இறுதியாக மங்கின நிறமுள்ள குதிரையின் மேல் மரணம் வருகிறது. இந்த 4 வெட்டுக்கிளி கூட்டங்களும் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொல்லப்பட்ட 4 குதிரை வீரர்களுக்கும் இடையே ஒரு அற்புதமான ஒற்றுமையை நாம் பார்க்கலாம். மகா உபத்திரவ காலத்திலே வெட்டுக்கிளிகள் வராது. ஆனால் அதைவிட மிக மோசமான ஒன்று வரும். அது ஒரு குறிப்பிட்ட தேசத்தை மட்டுமல்ல, முழு உலகத்தையும் பாதிக்கும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க திரும்பி வரும் பொழுது உலகம் முற்றிலும் பாழாக்கப்பட்ட நிலையில் இருக்கும். அடுத்த வசனத்தை பாருங்கள். யோவேல் 1:5. பெரியரே விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரசத்தின் நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாயினின்று விலக்கப்பட்டது. வெட்டுக்கிளிகள் முதலில் திராட்சை தோட்டங்களை வந்து அடைந்தன. அவை எல்லா திராட்சை தோட்டங்களையும் அழித்து விட்டன. இனி குடிகாரர்களுக்கு குடிக்க திராட்சரசம் இல்லை. அந்த காலத்திலே மது அருந்தியவர்கள் தாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் குடிப்பழக்கத்தை விட வேண்டிய நிலைக்கு ஆளானார்கள். ஏனென்றால் குடிப்பதற்கு இனி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. இஸ்ரேல் தேசத்தின் வீழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே மது பழக்கம் மிகப்பெரிய பாவமாக இருந்தது என்பதை இது வெளிப்படுத்துகிறது. நமது நெடுஞ்சாலைகளிலே நிகழும் பெரும்பாலான விபத்துகள் குடிப்பதற்கு தனது சுதந்திரத்தையும் உரிமையையும் பயன்படுத்தும் தனி நபர்களால் ஏற்படுகின்றன. குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர் மோதியதால் விடுமுறையிலே செல்லும் அல்லது விடுமுறையிலிருந்து திரும்பும் முழு குடும்பங்களும் நெடுஞ்சாலையிலே கொல்லப்படுகிறார்கள். நான் அரசியல் பேசுவதாக ஒருவேளை சிலர் கூறலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நான் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கிறேன். வேதாகமம் மது பழக்கத்தை பற்றி பேசும் பொழுது நான் மது பழக்கத்தை பற்றி பேசுவேன். அரசன் ஒரு குடிகாரனாக இருப்பதை பற்றி வேதவசனம் பேசும்பொழுது நான் என் தேசத்தின் தலைநகரிலே காணப்படும் மது பழக்கத்தை பற்றி பேசுவேன். பொறுப்புகளில் இருப்பவர்கள் கூடி திட்டமிடும் பொழுதும் தீர்மானங்களை செய்யும் பொழுதும் அங்கே குடிப்பழக்கம் இருக்கும் என்றால் வெளிவரும் சில முடிவுகள் சரியான மனநிலையில் இல்லாதவர்களிடத்திலிருந்து வருவது போல தோன்றுவதில் ஆச்சரியமில்லை. ஆரம்பத்திலேயே மது பழக்கம் இஸ்ரவேல் தேசத்தின் அடித்தளத்தை சிதைக்க தொடங்கியது. யோவேல் குறிப்பிடும் ஒரே பாவம் இதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை மூலம் தேவனை விட்டு விலகிய மிகப்பெரிய பாவத்தை பற்றி யோவேல் பேசவில்லை. இந்த பாவம் இறுதியில் தேசத்தையே விழுங்கியது. ஆனால் யோவேல் இப்பொழுது அதை பற்றி பேசவில்லை. இந்த நேரத்திலே மக்கள் இன்னும் தேவனை வணங்குவதாக உறுதியளிக்கிறார்கள். யோவேல் 1:6 பாருங்கள். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. இங்கே சிங்கத்தின் பற்கள் என்ற வார்த்தை வெட்டுக்கிளிகளின் அழிவு சக்தியையும் உக்கிரகத்தையும் வலியுறுத்துகின்றன. காட்டின் ராஜா என்று அழைக்கப்படும் சிங்கம் வலிமையானது, ஆக்ரோஷமானது. இது மிகச் சிறந்த வேட்டையாடும் விலங்கு. சிங்கங்கள் வலுவான தாடைகள் மற்றும் கூர்மையான பற்கள் இரையை கிழிக்கும் திறனுக்காக புகழப்படுகின்றன. வெட்டுக்கிளிகளை சிங்கத்தின் பற்களுடன் ஒப்பிடுவதன் மூலம் யோவேல் வெட்டுக்கிளிகளின் பயங்கரமான அழிவுத்தன்மையை வலியுறுத்துகிறார். சிங்கத்தின் பற்கள் மாம்சத்தை கிழிப்பது போல வெட்டுக்கிளிகள் தாவரங்களை அழிக்கின்றன. இந்த ஒப்பிடுதல் மூலம் வெட்டுக்கிளிகள் ஒரு சிறிய தொந்தரவில்லை, மாறாக பயங்கரமான சக்தியாக இருக்கிறது என்பதை யோவேல் தெரியப்படுத்துகிறார். ஒரு வெட்டுக்கிளி சிறியதாக இருந்தாலும் ஒரு கூட்டம் வெட்டுக்கிளிகள் ஒரு படையைப் போல செயல்படுகிறது. வெட்டுக்கிளிகள் ஒருங்கிணைந்த சக்தி சிங்கத்தின் கடியைப் போல ஒருங்கிணைந்த தடுக்க முடியாத சக்தியை ஒத்திருக்கிறது. சிங்கத்தின் பற்களுக்குள் சென்ற இரையை மீட்க முடியுமா? அதே போல வெட்டுக்கிளிகள் படைகளாக வந்து நிலத்தை சூறையாடும் பொழுது வெட்டுக்கிளிகளை விரட்ட முடியாது. இது அழிவின் முழுமையை வெளிப்படுத்துகிறது. எதுவும் அவைகளின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. வேதாமத்திலே சிங்கங்கள் பெரும்பாலும் தேவனின் தண்டனையையோ அல்லது தேவனால் அனுப்பப்பட்ட வலிமையான எதிரியையோ குறிக்கின்றன. உதாரணத்திற்கு 1 ராஜாக்கள் 13:26 வாசித்து பாருங்கள். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொண்டு போட்டது
என்று சொல்லி. வெட்டுக்கிளிகள் சிங்கத்தின் பற்களோடு ஒப்பிடப்பட்டிருப்பதால் இவை யூதாவின் பாவத்திற்காக தேவனின் தண்டனையாக அனுப்பப்பட்டவை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஒப்பிடுதல் இஸ்ரவேல் மக்களிடம் பயத்தையும் அவசரத்தையும் தூண்டியிருக்கும். சிங்கத்தின் உருவகம் நிலைமையின் தீவிரத்தை வலியுறுத்தி மக்களை தங்கள் பாவ நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து மனம் திரும்ப அழைக்கிறது. இங்கே வெட்டுக்கிளிகள் போர் தொடுத்து அழிக்க வரும் ஒரு படையுடன் ஒப்பிடப்படுகின்றன. இந்த சிறிய பூச்சிகளான வெட்டுக்கிளிகளால் ஒரு மரத்தை கீழே இழுத்து சாய்க்க முடியும். இவை ஒரு தானிய வயலுக்குள் புகுந்தால் எதுவும் மீதமில்லாமல் வெற்று நிலத்தை மட்டுமே விட்டு செல்ல முடியும். இவை தலைவனோ அரசனோ இல்லாமல் 4 கூட்டங்களாக வந்தன. பெரும்பாலும் இவை தேவனின் நியாய தீர்ப்பாக வந்தன. ஆனால் இப்பொழுது இது தேவனின் எச்சரிப்பு. பின்னர் யோவேல் எதிர்காலத்திலே வரும் கர்த்தரின் நாளை நோக்கி நகர்கிறார். வெட்டுக்கிளிகளினாலே உண்டாகும் அழிவை கர்த்தருடைய நாளோடு ஒப்பிடுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே வரும் 4 குதிரை வீரர்கள் இன்னமும் வரவில்லை. சரி, இப்பொழுது யோவேல் 1:7 பாருங்கள். அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. வெட்டுக்கிளிகளால் உண்மையிலேயே ஒரு அத்தி மரத்தை முழுவதுமாக அழிக்க முடியும். அவை அத்தி மரத்தின் பட்டையை முற்றிலும் உரித்து நிர்வாணமாக மரத்தை மட்டுமிட்டு செல்லக்கூடியவை. திராட்சை கொடிகளும் அத்தி மரங்களும் பண்டைய இஸ்ரவேலில் முக்கியமான பயிர்களாய் இருந்தன. செழிப்பு, சமாதானம் மற்றும் தேவனின் ஆசீர்வாதத்தை இவை குறிக்கின்றன. அவற்றின் அழிவு பொருளாதாரம் மற்றும் விவசாய பேரழிவை குறிக்கிறது. இங்கே என் திராட்சை செடி என்றும் என் அத்தி மரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் தேவன் ஆசையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த செல்ல பெயர் என்று சொல்லலாம். தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இதுவரை இருந்த உன்னதமான உறவை என் என்ற வார்த்தை பிரதிபலிக்கிறது. இப்பொழுது திராட்சை செடிகள் அத்தி மரத்தின் அழிவு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகியதின் விளைவை காட்டுகிறது. யோவேல் மக்களுக்கு ஒரு செய்தியை கூறுகிறார். மேலும் இந்த நேரத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய 10 காரியங்களை குறித்து கூறியிருக்கிறார். யோவேல் 1:8 பாருங்கள். தன் பாலிய வயதின் புருஷனுக்காக ரெட்டுடுத்தி இருக்கிற பெண்ணை போல புலம்பு. யோவேல் இப்பொழுது ஒரு அசாதாரணமான காரியத்தை கூறுகிறார். அவர் கூறும் 10 காரியங்களிலே இது முதலாவது காரியம். அவர்கள் புலம்ப வேண்டும். இளம் பெண் தன் மணவாளனை, ஒருவேளை போரிலே கொல்லப்பட்டவனை இழந்து அழுவதைப் போல இந்த தேசம் அழ வேண்டும். யோவேல் 1:9 போஜன பலியும் பானபலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின, கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். கர்த்தரின் ஆலயத்திலே போஜன பலியும் பானபலியும் அற்று போயின. அவர்களால் எந்த பலியையும் செலுத்த முடியவில்லை. யோவேல் சொல்லும் 2வது காரியத்தை கவனியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதும் இதுவே கூறப்படுகிறது. குடிகாரர்கள் துக்கமடைகிறார்கள், ஆசாரியர்கள் துக்கமடைகிறார்கள். இந்த வெட்டுக்கிளிவாதையினாலே முழு பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டது. இந்த வசனமும் மற்ற வசனங்களும் யோவேல் தீர்க்கதரிசி எருசலேமிலே இருந்தார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இங்கே அவர் கர்த்தரின் ஆலயத்திலே ஊழியம் செய்யும் ஆசாரியர்களிடத்திலே பேசுகிறார். தொடர்ந்து கவனியுங்கள். யோவேல் 1:10 வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. ஒலிவ எண்ணெய், திராட்சை, தானியம் எதுவும் இல்லை. அவர்களுக்கு இருந்த 3 முக்கிய பயிர்களும் இப்பொழுது அழிக்கப்பட்டன. நிலமும் துக்கமடைய வேண்டியது இருந்தது. மக்கள் நிலத்தோடு மிகவும் நெருக்கமாக இணைக்கப்பட்டிருந்தார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் மக்களுக்கு மட்டுமல்ல நிலத்திற்கும் வழங்கப்பட்டது. யோவேல் குடிகாரர்களிடத்திலே பேசுகிறார், ஆசாரிகளிடம் பேசுகிறார், இப்பொழுது விவசாயிகளிடத்திலே பேசுகிறார். யோவேல் 1:11-12 பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வாற்கோதுமையும் இல்லாமற் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள்,
வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது. மாதளை, பேரிச்சம், கிச்சிலை முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. இங்கே மூன்றாவது காரியத்தை குறித்து சொல்லுகிறார். பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள். அடுத்து நான்காவது காரியம், திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள் என்கிறார். மேலும் கிச்சிலி மரம் என்பது உண்மையிலே அந்த நிலத்திற்குரிய ஆரஞ்சு மரம். சரி, அடுத்த வசனம் பாருங்கள். யோவேல் 1:13. ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள். என் தேவனுடைய தொண்டரே, நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தினவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பானபலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. இங்கே யோவேல் கூறும் 5ஆம் 6ஆம் காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. 5ஆவதாக என்ன சொல்கிறார்? ரெட்டுடுத்துங்கள். ஆசாரியர்களே புலம்புங்கள், அலறுங்கள். ஆசாரியர்களால் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற முடியவில்லை. ஏனென்றால் பலி செலுத்த அங்கே எதுவும் இல்லை. போஜன பலியும் பானபலியும் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலை பூசி இரவு முழுவதும் படுத்திருக்க வேண்டும். தேசத்தின் பொருளாதார நிலை சீரழிந்தது. தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு கூட போதுமானவை இல்லை. ஆனால் சடங்காச்சாரங்கள் முக்கியமல்ல, மக்களின் இருதயங்கள் தான் முக்கியம் என்பதை தேவன் இங்கே தெளிவுபடுத்துகிறார். இந்த வசனங்களிலே தேவன் மக்களிடம் இதற்கு முன் கேட்காத ஒன்றை கேட்கிறார். கவனியுங்கள். தேவன் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை வழங்கிய பொழுது 7 பண்டிகை நாட்களை வழங்கினார். ஜனங்கள் சோக முகத்துடன் தேவன் முன் வருவதை விரும்பவே இல்லை. தம்முடைய ஆலயத்திற்கு ஜனங்கள் குதூகலத்துடனும் இருதயங்களிலே மகிழ்ச்சியுடனும் வர வேண்டும் என்றுதான் விரும்பினார். இன்று கிறிஸ்தவர்கள் தேவாலயத்தை ஒன்று கூடும் பொழுது பலர் அதை மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பமாக கருதுகிறதில்லை. செய்தி கொடுக்கும் பொழுது சில சமயங்களிலே சில ஊழியர்கள் நகைச்சுவைக்காக சில கதைகளை கூறுகிறார்கள். அவர்கள் அவ்வாறு நகைச்சுவையாக பேசுவதை கூட சிலர் கண்டிக்கிறார்கள். சில பரிசுத்தவான்கள் ஆலயத்திலே புன்னகை கூட செய்யாமல் உட்கார்ந்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இவர்கள் புன்னகைத்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறது உண்டு. இன்றும் பல கிறிஸ்தவர்கள் மத்தியிலே மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. யோவேலின் காலத்திலேயும் மகிழ்ச்சி இல்லை. இன்று பல இடங்களிலே நகைச்சுவைகள் அசிங்கமாக இருந்தால் மட்டுமே மக்கள் சிரிக்கிறார்கள். சரி, இந்த வசனத்தில் நாம் பார்ப்பது போல ஏன் தேவன் முதல் முறையாக தம்முடைய மக்களிடத்திலே நீங்கள் புலம்ப வேண்டும், ரெட்டும் சாமலும் உடுத்த வேண்டும், துக்கமடைய வேண்டும் என்று கூறுகிறார்? முன்பு அவர் மகிழ்ச்சியுடன் என் முன் வாருங்கள் என்று கூறியிருக்கிறார். இப்பொழுது ஏன் இப்படி கூறுகிறார்? காரணம், தேசத்தில் பாவம் பெருகிவிட்டது. இன்றும் மக்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி குறைவதற்கு பாவமே காரணம். சில ஆலயங்களிலே சத்தமாக சிரிப்பது கிட்டத்தட்ட பாவமாக கருதப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்று நமது மகிழ்ச்சி எங்கே? அது பாவத்தால் பறிபோய்விட்டது. தேவன் நம்மை மகிழ்ச்சியோடு இருக்க விடமாட்டார். அவர் இந்த மக்களிடத்திலே இப்பொழுது நீங்கள் துக்கத்துடன் என் முன் வாருங்கள், எனக்கு இது பிடிக்கவில்லை தான், ஆனாலும் நீங்கள் பாவிகள், உங்கள் மனம் திரும்புதலை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று கூறுகிறார். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் தருணத்தில் இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி போய் கொண்டிருக்கிறோமா? சிற்றின்பங்களிலே மூழ்கி இருக்கிறோமா? அல்லது பகை, பொறாமை, பெருமை, பொய் போன்ற பாவங்கள் நம்மை அலக்களிக்கிறதா? ஆண்டவர் பாவிகளாகிய நம்மை நேசிக்கிறார். நாம் சிற்றின்பங்களை விட்டு, பாவங்களை விட்டு அவரிடம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். வாசல் அண்டையில் வந்து நம் இருதய கதவை தட்டுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நாம் நம் மன கதவுகளை திறக்க வேண்டும் என்று இயேசு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் திறக்காமல் கடின இருதயத்தோடு இருக்கிறோம். இயேசு நம்மை கைவிட தயாராக இல்லை. அன்று தேவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு வெட்டுக்கிளிகளை அனுப்பினார்.
வெட்டுக்கிளிகளால் உண்டான துன்பத்தினாலே மக்கள் அவதிப்பட்டனர். அதே போல சில அசம்பாவிதங்களை இன்று நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் நிகழ அனுமதிக்கிறார். பண கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், வேலையில்லா திண்டாட்டம், திருமணத்திலே பிரச்சனை, மலட்டுத்தன்மை, உறவு சிக்கல், நோய், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, இப்படி ஏதாவது ஒன்று, பல இடர்கள் நம் வாழ்க்கையிலே வர அனுமதிக்கிறார். எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று வெறுப்படையாதீர்கள். நம்பிக்கை இழந்து தேவனை விட்டு இன்னும் தூரமாக சென்று விடாதீர்கள். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா? யோவேல் சொன்னது போல நீங்கள் அழுது புலம்பி உபவாசித்து ஜெபித்து உங்கள் பாவங்களை விட்டு ஒழியுங்கள். உங்களிடம் என்ன பாவங்கள் இருக்கின்றன என்று எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரிடம் உள்ளம் திறந்து மன்றாடுங்கள். ஒருவேளை இதுவரை நீங்கள் உணர்ந்தே இராத சில பாவங்களை உங்களுக்கு ஆண்டவர் இப்பொழுது உணர்த்தி காட்டி கொண்டிருக்கிறார். நம் ஆண்டவர் கருணை உள்ளவர், மனதுருக்கம் கொண்டவர். சங்கீதம் 103:3-6 என்ன சொல்கிறது? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். எத்தகைய வாக்குத்தத்தம் பார்த்தீர்களா? தேவன் நம் பாவங்களை மன்னிக்கிறார், நம் நோய்களை குணமாக்குகிறார், நம் பிரச்சனைகளை தீர்க்கிறார், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மையினாலும் நம்மை திருப்தியாக்குகிறார். இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு நித்திய வாழ்க்கை அளிக்கையும் தயாராய் காத்து கொண்டு இருக்கிறார். இந்த பூமியிலே நாம் வாழும் வாழ்வு நமக்கு நிரந்தரமில்லை. இது தற்காலிகமானது. குறுகிய காலமே இங்கே நாம் வாழப்போகிறோம். ஏறக்குறைய 90 அல்லது 100 வருடங்கள் தான் இங்கே இந்த உலகத்திலே வாழப்போகிறோம். அதற்கு பின் நித்தியமாய் முடிவே இல்லாமல் மரணத்திற்கு பிறகும் கர்த்தரோடு வாழப்போகிறோம். பரலோக நிச்சயம் நமக்கு வேண்டுமல்லவா? அப்படி என்றால் நாம் இங்கே எப்படி வாழ வேண்டும்? ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதே கேள்வியைத்தான் அன்று சிறைச்சாலைக்காரன் பவுலிடமும் சீலாவிடமும் கேட்டான். ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து பாவமற்ற வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவிலே மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். இதை நாம் விசுவாசித்தால் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். எது ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை? ரோமர் 12-2 என்ன சொல்லுகிறது? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவர் எந்த சடங்காச்சாரத்தையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை, எந்த பலியையும் கேட்கவில்லை. அவர் கேட்பதெல்லாம் நாம் நம்முடைய சரீரங்களை உயிருள்ள பலிகளாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே. அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் மனம் புதுப்பிக்கப்படும், நாம் புது சிருஷ்டிகளாக மாறுவோம். அதன் பின் நாம் மாம்சத்தின் இச்சைகளை பூர்த்தி செய்ய முயற்சிக்க மாட்டோம், சிற்றின்பங்களை தேடி ஓட மாட்டோம், ஆவியின் சிந்தனையிலே நடப்போம். ஆவியின் கனிகளான அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்ற குணங்கள் நம்மிலே சாதாரணமாய் வெளிப்படும். இனிமேல் நாம் பாவம் செய்ய மாட்டோம் என்று நான் சொல்ல வரவில்லை. பாவத்தில் நீங்கள் விழுந்தாலும் மனம் குத்தப்பட்டு உடனே மனம் திரும்ப வேண்டும். நீதிமொழிகள் 24:16 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆண்டவரின் கிருபை நம்மை தாங்கி பிடிக்கும். ஆகவே எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றே மனம் கசந்து அழுது உங்கள் பாவங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சொல்லுங்கள். அவர் உங்களை மன்னிப்பார், உங்களை தேற்றுவார், உங்களை தப்பு வைப்பார். நித்திய வாழ்க்கையின் நிச்சயத்தையும் அவரே உங்களுக்கு அருளி செய்வார். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும்
நாங்கள் கேட்ட உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை விட்டு தூரமாய் போகும் பொழுது அவர்கள் உணர்ந்து மனம் திரும்ப முடியாய் அவர்கள் வாழ்க்கையிலே நீர் அனுப்பின நெருக்கங்களை நாங்கள் நினைக்கிறோம். அவர்களுக்கு நீர் கொடுத்த அழைப்பை நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன நெருக்கங்களின் வழியாக அவர்கள் வருகிறார்களோ, ஆண்டவரே, அவர்களை நீர் மனம் திரும்ப அழைக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு எந்தெந்த பாவங்களை விட்டு ஒழிய வேண்டுமோ அதை ஒழித்து விட்டு உமக்கு நேராய் திரும்பி உண்மையான பாவ அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று மகிழ்ச்சியோடு என்றென்றும் வாழ நேரே கிருபை செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போனது எது? மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போனது எது? ஆப்ஷன் ஏ சந்தோஷம், ஆப்ஷன் பி சமாதானம், ஆப்ஷன் சி சத்தியம். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். அன்பு நேயர்களே, நாம் இன்று தியானித்த வேத பகுதி நன்றாக புரிந்திருக்கும் என நிச்சயமாக நம்புகிறோம். இவ்வதிகாரம் நம்மை சிந்திக்க தூண்டுவதாக இருக்கிறது. தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கின்ற காரியங்கள் என்ன? சிந்திப்போமா? நம் ஜெபம் குறைந்து விட்டதா? நம் வேத வாசிப்பு மங்கிவிட்டதா? நம் ஆராதனை சடங்காச்சாரமாக மாறிவிட்டதா? தேவன் தங்கும் நம் இருதயம் அவர் இல்லாமல் வறட்சியாகி விட்டதா? ரட்டுடுத்தி புலம்ப வேண்டிய நேரம். இப்பொழுதே அவரிடம் திரும்புவோம். ஏசாயா 55:6 சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அன்பு நேயர்களே, அவர் சமீபமாயிருக்கிறார், நம்மை அழைக்கிறார். தாமதிக்க வேண்டாம், இப்போதே அவரிடம் வருவோமா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எரேமியா 31:13 பின்பாகம்.